அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சங்கர். இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழிலில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் மாடல் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். திரும்ப நான் இந்த ப்ரெசன்டேஷனை ஏன் நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, இதனுடைய பொட்டன்ஷியல் என்ன, இதனுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படின்ற இடத்துல வந்து உங்களை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் 2 கோடு இருக்குது பார்த்திங்களா. இந்த கோடு வந்து என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கக்கூடிய மக்கள், அதாவது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி போட்டிருப்பீங்க, இல்லை ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸாக இருப்பீங்க, இல்லை லீடர்ஸாக கூட இருப்பீங்க. லீடர்ஸாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருந்து ப்ராடக்டை உங்கள்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். இல்லை உங்கள் தொந்தரவுக்காக, அதாவது நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது, நீங்கள் வந்து உங்களுக்காக வேண்டி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்டை கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த 2 கோடு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கஸ்டமர், இந்த 2 கோடு தான் உங்களுடைய கஸ்டமர் அப்படின்னா, நீங்கள் வந்து மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கஸ்டமரை வச்சு நம்ம இந்த தொழிலில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக முடியாது. இது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் குரூப் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணணும்னா, மெயினாக நம்ம பண்ண வேண்டியது, இப்போ ஒரு முதல் மாதம், இப்போ ஒருத்தர் ஐடி போட்டு டிஸ்ட்ரிபியூட்டராயோ இல்லை ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸான வேலை என்ன அப்படின்னா, இந்த முதல் மாதம் ஒரு மாதத்தில் அவர் பண்ண வேண்டியது, இந்த தொழிலை தன்னுடைய சொந்த தொழிலாக தீவிரமாக எடுத்து செய்யணும் அப்படின்னு மனதோட வரக்கூடிய ஒரு 5 பார்ட்னர்களை கண்டுபிடிக்கிறது தான் இவருடைய முதல் வேலை. இந்த 5 பேர் தான் இவருடைய டார்கெட். இந்த டார்கெட்டை இவர் அச்சீவ் பண்ணார் அப்படின்னா, முதல் மாதத்தில் ஒரு 5 நபர்களை கண்டுபிடிச்சார். அப்போ 5 நபர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருப்பாங்க, கஸ்டமர்ஸு, கண்டிப்பாக நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த 5 நபர்களுக்கும் அதே போல் அவங்களுக்கும் அடுத்த ஒரு 3 மாதத்தில் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த தொழிலை பற்றி உண்டான எல்லா விதத்தையும் அவங்களுக்கு வந்து புரிய வச்சு, அடுத்த ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு தலா அந்த 5 பேரையும் ஆளுக்கு தலா 5 நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அது அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அது 25ஆக மாறும். இது பவர்ஃபுல் ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த 25 பேரும் இந்த இதனுடைய மிகப்பெரிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பாக 25 அடுத்த 6 மாதத்திற்குள் ஆளுக்கு தலா 5 நபர்கள் மூலமாக 125ஆக மாறும். இப்போ இந்த கோடு பக்கத்தில் இந்த கோடு போட்டிருக்க கோடு என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. அவங்களுக்கு தெரிந்த அவங்கக்கிட்டேருந்து பொருட்களை சில்லறையாக வாங்கக்கூடிய மக்கள் தான் இந்த கோடு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 3மே நமக்கு வந்து இந்த 3 லெவலில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்ட்னர்கள் இல்லையா? நம்மளோட பிஸ்னஸை, நம்மளுடைய தொழிலை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய பார்ட்னர்கள். அப்போ இந்த 3மே ப்ளஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 155 பார்ட்னர்கள் நமக்கு வந்துடுறாங்க. 155 பார்ட்னர்கள். இப்போ 155 பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் நண்பர்கள், வாடிக்கையாளர்கள்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் ஒரு 10 பேர் நிச்சயமாக இருப்பாங்க. ஒரு 10 நண்பர்கள், வாடிக்கையாளர்களையும் உருவாக்குறதுன்றது பெரிய அதுக்காக நிறைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும், சேல்ஸை படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாராலையும் இது சாத்தியம்தான். ஆனால் சரியான முறையில் அவங்கள புரிய வச்சு பொருட்களை பற்றி உண்டான நாலேஜை சொல்லி கொடுத்து, கண்டிப்பாக ஒரு 10 நண்பர்கள், வாடிக்கையாளர்களை நிச்சயமாக எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், தக்க வச்சுக்க முடியும், எல்லாராலையுமே உருவாக்க முடியும். அப்படி இந்த 155 பார்ட்னர்களும் அவர்களுக்கு ஒரு 10 நண்பர்கள், வாடிக்கையாளர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா, அப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு, 1550 நண்பர்கள் ப்ளஸ் வாடிக்கையாளர்களாச்சு உங்களுடைய டோட்டல் குரூப்பில், அணியில். அப்போது அதே மாதிரி அந்த 1550 நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் கூட இந்த பார்ட்னர்களும் நம்மளுடைய பொருட்களை என்ன பண்ணுவாங்க, மாதம் கண்டினியூவாக வாங்கக்கூடியவங்க. அப்போ அவர்களையும் சேர்த்து டோட்டல் உங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1705 நபர்கள் மொத்த வாடிக்கையாளர்கள்னு சொல்கிறது நம்மளுடைய பொருட்களை மாதம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா 1705 நபர்கள். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், இந்த 1705 நபர்களில் வாடிக்கையாளர்கள் என்னவோ 1000, 2000, 500, 1000க்கு தான் வாங்குவாங்களே தவிர, இந்த பார்ட்னர்களாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக நம்மளுடைய பொருட்களை வாங்குவாங்க. அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா,
அந்த பார்ட்னர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பொருட்களை பற்றி அவங்களுக்கு நல்லாகவே தெரியும். 2, நம்ம பொருட்களை டிஸ்ட்ரிபியூட்டர் விலையில் வாங்க முடியும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். 3வது, அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சாம்பிள் கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜாக நான் சொல்கிறது மொத்தம் ஆவரேஜாக ஒரு வாடிக்கையாளர், ஒரு நபர் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் தன்னுடைய இந்த நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்திலேருந்து 1000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸாக பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட 1705 வாடிக்கையாளர்கள் இன்று 1000 ரூபாய் ரீபர்ச்சேஸ் ஆயிருந்தால் மொத்த டேர்னோவர், ஒரு மாதத்தினுடைய டேர்னோவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,05,000 ரூபாய்க்கு டேர்னோவர் ஒரு மாதத்தில் நடக்கும். இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம். இதுக்கு நமக்கு தேவை நிறைய ஆட்கள், நிறைய கஸ்டமர்கள், நிறைய ஆட்கள் எல்லாம் தேவையில்லை. நம்ம தொழிலை தீவிரமாக எடுத்து செய்யணும், தீவிரமாக நான் இந்த தொழிலில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி நம்ம கூட கைகோர்த்து நிற்கக்கூடிய 5 நபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த 1705 வாடிக்கையாளர்கள். அப்போது அந்த 5 நபர்கள் முதல்ல ஆரம்பத்தில் நம்மளோட நிற்கக்கூடிய அந்த 5 நபர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க். அந்த டாஸ்கில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த தொழிலையும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அப்படி 17,05,000 மாதம் விற்பனை நடக்கும்போது உங்களுடைய மாத வருமானம் 10% வருமானமாக இருந்தால் கூட மாதம் 1,70,70,000 ரூபா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் தொழில். இந்த தொழிலை நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் உங்களுடைய 5 தீவிரமான நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது. அந்த 5 நபர்கள் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்களுடைய தலைவர்களோடு, உங்களுடைய லீடர்களோடு இருந்து அவர்களை கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சரியான முறையில் இந்த தொழிலை புரிய வச்சிங்க அப்படின்னா இந்த 5 25 ஆகிறதும் 25 125 ஆகிறதும் 6 மாதம் முடிவில் நடக்கும். 6 மாதம் இல்லைன்னா 1 வருடம் ஆனாலும் இன்றைக்கு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே பணம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை 1 வருஷம் நம்ம கரெக்டான, அதாவது சிஸ்டமேட்டிக்காக இதில் சொல்லி கொடுக்கறது மாதிரி அந்த சரியான நபர்களை கண்டுபிடிச்சி அவர்களோடு பயணம் செஞ்சு நிச்சயமாக மாதம் 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் வாங்குறதுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் முதல்ல இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் இதில் மிகப்பெரிய அசட். உங்களுடைய நாலேஜ், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் உங்களுடைய மூலமாக வரக்கூடிய மக்களும் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த விஷயத்தை இன்னைக்கு இதில் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல்ல 5 நபர்களை நமக்கு கண்டுபிடிக்கணும், 5 25 மாற்றணும், 25 125 மாற்றுறதுக்கு நாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கஸ்டமரை, நண்பர்கள், வாடிக்கையாளர்கள்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு பார்ட்னர்களோட அதிகமான நேரத்தை கொடுத்து அவர்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களை வளர்த்தி எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கணும் அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோவை நல்ல கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்றது இந்த 5 நபர்களோட மட்டும்தான் அப்படின்றத சொல்லி இந்த அற்புதமான வீடியோலேருந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ். தேங்க்யூ.